ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். நேற்று வந்துட்டு பிஜிடிஆர்பி ரிசல்ட்ஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இது வந்துட்டு இந்த பிஜிடிஆர்பியோட ரிசல்ட்ஸு. இது வந்துட்டு எக்ஸல் ஷீட்டில் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக எப்படி மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க கேண்டிடேட்ஸ் அப்படின்றத பற்றி இப்போ பார்ப்போம். இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரலில் வந்துட்டு எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க. ஓகே, இப்போ இதில் வந்துட்டு நாட் குவாலிஃபைடு அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. குவாலிஃபைடு, அப்புறம் நாட் இவாலுவேட்டட். ஆக்சுவலாக இதில் ரொம்ப பரிதாபமான கேட்டகரி அப்படின்னா அந்த நாட் இவாலுவேட்டட் தான். ஏன் அப்படின்னா இவங்களுக்கு வந்துட்டு இந்த பார்ட்டியே அந்த தமிழ் பேப்பரில் வந்துட்டு இவங்க பாஸ் ஆகியிருக்க மாட்டாங்க. அதாவது பாஸ்ன்னு சொல்ல முடியாது, அவங்க சொன்ன அந்த 20 மார்க்ஸ் வாங்கலை அப்படின்னா அவங்களோட அந்த பார்ட் பிக்கான அந்த கெமிஸ்ட்ரி பேப்பரே அவங்க வந்துட்டு இவாலுவேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக இவங்க இந்த கேண்டிடேட்ஸ் இருக்காங்களே இவங்கெல்லாம் ரொம்ப பாவப்பட்ட கேண்டிடேட்ஸு. ஏன் அப்படின்னா இவங்க வந்துட்டு சப்ஜெக்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பாங்க. கெமிஸ்ட்ரின்னு எடுக்க போகிறப்ப இப்போ கெமிஸ்ட்ரி பற்றி மட்டும் நம்ம பார்க்க போகிறதுனால கெமிஸ்ட்ரியில் அவங்க நிறையா ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த தமிழில் வந்துட்டு அவங்க எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அந்த மினிமம் மார்க்ஸ் வாங்காதனால இந்த பார்ட் பி பேப்பரை வந்துட்டு இவாலுவேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால ஸோ நாட் இவாலுவேட்டட் அப்படின்ற இந்த கேட்டகரியில் வந்திருப்பாங்க. ஆக்சுவலாக இதில் நிறைய பேர் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. கெமிஸ்ட்ரிக்கு டீச் பண்ணுறதுக்கு தகுதியான நிறைய பேர் இந்த கேட்டகரியில் இருக்காங்க. இது ரொம்ப சேடான விஷயம். ஏன் அப்படின்னா வச்ச அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் இவங்க பாஸ் ஆகலை அப்படின்ற ஒரே ரீசனுக்காக இவங்களோட இந்த பார்ட் பி பேப்பரை இவாலுவேட் பண்ணாமல் போயிட்டாங்க. ஆனால் இந்த டிஆர்பி போர்டு வந்துட்டு ஒன்று கன்சிடர் பண்ணணும். என்ன அப்படின்னா இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் தான் படிச்சிருப்பாங்க. 12th வரைக்கும் தமிழ் படிச்சிருப்பாங்க ஒரு பேப்பராக. சரியா, தமிழ் பேச வரும், தமிழ் எழுத வரும், வாசிக்க வரும். ஆனாலும் அவங்க வச்சு அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்துட்டு இவங்க கிளியர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால அவங்களோட கெமிஸ்ட்ரி பேப்பரில் எவ்வளோ தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அது யூஸ் இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ ஆக்சுவலாக இதில் ஒரு சேடான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு குரூப்பில் வந்துட்டு நான் ஒரு மெசேஜ் பார்த்தேன். அதாவது அந்த கேண்டிடேட் வந்துட்டு 100க்கு மேலே வாங்கியிருக்காங்க கெமிஸ்ட்ரியில். அவங்க பார்த்துருப்பாங்களே, நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு கொஷின் பேப்பர் வச்சு நம்ம எவாலுவேட் பண்ணுறப்ப, அதாவது வீட்டுக்கு வந்த உடனே நம்ம கொஷின் பேப்பர் வச்சு நம்ம பார்ப்போம் எவ்வளோ மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஆன்சர்லாம் செக் பண்ணிவிட்டு அப்படி பார்க்குறப்ப அந்த கேண்டிடேட்க்கு வந்துட்டு 100க்கு மேலே வந்திருக்கு கெமிஸ்ட்ரியில். ஆனால் அவங்களுக்கு அந்த தமிழ் பேப்பரில் மட்டும் அவங்க அந்த 20 மார்க்ஸ் வாங்கலை. ஸோ அது ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்வர்டு மெசேஜ் நான் ஒன்று பார்த்தேன் குரூப்பில். அதெல்லாம் ரொம்ப சேடான விஷயம். சரிங்களா, இப்போ தமிழில் எலிஜிபிலிட்டியில் கிளியர் பண்ண முடியாதனால கெமிஸ்ட்ரியில் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு இங்கே குவாலிஃபை ஆகிருக்க மாட்டீங்க. ஸோ ஆமாம், அவங்களெல்லாம் நினைக்கிறப்ப ரொம்ப சங்கடமாக இருக்குது. இப்போது இந்த வீடியோவில் வந்துட்டு இப்போது ஆக்சுவலாக அது ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய பேர் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க. அவங்கெல்லாம் இதில் குவாலிஃபை ஆகிருக்காங்க அப்படின்றப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட், லைஃப்பில் ரொம்ப பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா எவ்வளவோ கஷ்டப்பட்டு எத்தனை வருஷமோ வருஷக்கணக்காக படிச்சிருப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு குவாலிஃபைடு அப்படின்னு பார்க்குறப்பயே அவங்களுக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் இருக்கும். இது வந்துட்டு அவங்களோட லைஃப்பை மாற்றக்கூடிய ஒரு ரிசல்ட்டு. ஓகே, ஸோ இப்போது இந்த வீடியோவில் இப்போ ஜென்ரலில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா இவங்கெல்லாம் நாட் இவாலுவேட்டட். நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு எலிஜிபிலிட்டியில் வந்துட்டு குவாலிஃபைடு மட்டும்தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஜென்ரலில் குவாலிஃபைடுன்னு பார்க்க போனால் இவ்வளோதான் இருக்காங்க. எத்தனை பேர்? மினிமம் ஒரு 20 பேர் தான் ஜென்ரல் கேட்டகரியில். சரிங்களா, 10-20 பேர் தான் இருப்பாங்க ஜென்ரலில் பார்க்குறப்ப. ஓகே, ஸோ இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் வந்துட்டு 105, இந்த காமாட்சி அப்படின்றவங்க இவங்க ஜென்ரல் கேட்டகரியில். ஓகே, அடுத்து பிசி பார்ப்போமா? பிசி இப்போது அடுத்து இது பிசி கேண்டிடேட்ஸு. இப்போ பிசி கேண்டிடேட்ஸில் பிசியில் ஃபர்ஸ்ட் மார்க் வந்துட்டு 103 தானே. ஓகே, 103. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க யாராவது உங்களோட மார்க்ஸ் பார்த்தீங்க, உங்கள் பேர் பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் உங்களோட மார்க்ஸை காமெண்ட் பண்ணுங்கள். கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த எக்ஸாம் எழுதுறதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போது.
பிசியை பொறுத்தளவுக்கு 75 எடுத்திருந்தா நீங்கள் குவாலிஃபைடு. சரியா? 75 அண்ட் அபவ் 75. அப்போ 75 அண்ட் அபவ் 75ல் அது பிசி கேண்டிடேட்ஸ் இவங்க. அடுத்து பிசிஎம் வந்துட்டு 94 தான் ஃபஸ்ட் மார்க்கா இவங்களோட இதில். ஓகே, 94, 93. அடுத்து வந்துட்டு எம்பிசி கேண்டிடேட்ஸ். எம்பிசியில் எவ்வளோ ஃபஸ்ட் மார்க்? 98. ஓகே, 98. இவங்களும் 75 எடுத்துருக்கணும். ஓகே, அடுத்து வந்துட்டு எஸ்சி கேண்டிடேட்ஸ். நீங்கள் பாஸ் பண்ணி உங்களோட மார்க் பார்த்துக்கோங்க. நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். அந்த லிஸ்ட்டு தான் பெருசாக போய்கிட்டே இருக்குது எனக்கு தெரிஞ்சு. எஸ்சி கேண்டிடேட் லிஸ்ட்டு தான் வந்துட்டு பெருசாக போகுது இருக்கிறதுலையே. ஸோ இவங்க வந்துட்டு 68 எடுத்திருந்தா அவங்க குவாலிஃபைடு. ஓகே, 95 தான் இதுலேயும் ஃபஸ்ட் மார்க்கு. அப்போ எஸ்சிஏ. அடுத்து எஸ்சிஏ 83, 81, 80, 79. இந்த 90 எதுலேயுமே நான் பார்க்கவே இல்லை. நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா காமெண்ட் பண்ணுங்கள். 90 அப்படின்ற மார்க் யாராவது எடுத்திருக்கீங்களா? 90ன்ற அந்த இதே தெரியல. ஒருவேளை நான் நோட் பண்ண முட்டேன்னா என்னன்னு தெரியல. ஓகே, இவங்கெல்லாம் எஸ்சிஏயில் வரவங்க. அடுத்து எஸ்டி கேண்டிடேட்ஸ் எத்தனை பேர்? எவ்வளோ? அவங்க 85 ஃபர்ஸ்ட்டு. ஓகே, $60 வாங்கியிருந்தா நீங்கள் குவாலிஃபைடு இதில். ஓகே, ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் வந்துட்டு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போது ஆனால் குவாலிஃபைடு இவங்க எல்லாமே குவாலிஃபைடு, ஆனால் எல்லாரையும் சிவி கூப்பிடுவாங்கன்னா இல்லை. இப்போ சிவிக்குன்னு தனியாக ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க. இதில் இருக்கிறவங்களும் அதில் இருப்பீங்க. சிவிக்குன்னு தனியாக ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க. இப்போது இதில் என்னென்னா, இந்த குவாலிஃபை ஆகிருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த குவாலிஃபை ஆனவங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை, அப்படி தானே? இந்த எக்ஸாம் பொறுத்தளவுக்கு படித்து நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த குவாலிஃபைடு அப்படின்ற இந்த ஒரு ரிசல்ட் வர்றதுக்கு நம்ம ஒரு எஃபோர்ட் போட்டிருப்போம். ஸோ இதில் சிவிக்கு கூப்பிட்டவங்கள தவிர இந்த குவாலிஃபை ஆகி வேறு எதுக்கும் எலிஜிபிள் ஆகலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு மிராக்கிள் நடக்கும், பார்ப்போம். உங்களோட மார்க்ஸ் இந்த லிஸ்ட்டில் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேர், உங்களோட மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்றதையும் நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா வீடியோஸ் நான் போட போகிறேன். இது வரைக்கும் என்னோடய வீடியோஸ் வந்துட்டு எல்லாமே குரூப் தியரியில் மட்டும்தான் இருந்திருக்கு. இனிமேல் வந்துட்டு நிறையா வீடியோஸ் வந்துட்டு நான் அப்லோட் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்ன டாபிக் வேணும் அப்படின்றதையும் காமெண்ட் பண்ணுங்கள்.